ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூமின்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஒரு காஃபி ஷாப்பில் தான் பார்க்குறோம். ஆர்டர் ப்ளீஸ் மேம். ஐரிஷ் காஃபி கிடைக்குமா? உன் லிப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேப்பச்சினோ கிடைக்குமா? நீ கிடைப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ சிங்கிள்? மேம், ஷால் ஐ ரிப்பீட் த ஆர்டர்? ஹே ஹேண்ட்ஸம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறோம், நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? சாரி மேம், எங்கள் கெஃபேயில் ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் மட்டும்தான், சேம் டே ஆர்டர்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். டேய் பெக்கு, அங்கே பார்த்தியா அவனை ரவுண்டு கட்டுறாதுங்க, எதுவுமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா? தெரிஞ்சக்கா தானே, இந்த கெஃபேக்கு காலேஜ் பொண்ணுங்க கூட்டம் வருதுன்னா இவனால தான். அது சரி சுபினே, ஆக பாரு 1 year நேரமாக அந்த ஆண்டி வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்குது. கிளவி இன்னைக்கு வந்துட்டாளா? டேய் ஏன்டா சலிச்சுக்கிறேன்? அவன் ஒரு ஆண்டி உஷார் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், உனக்கெல்லாம் தானாக வருதுன்னு கொழுப்பு. டேய் சுபினே, ஆண்டிக்கு தான் தொண்டையில் மாட்டிச்சு போல இருக்குடா. போ போ போ, உன்னால் தான் முடியும், நல்லா விட்டு எடுத்து விடு. ஐயா அப்படியாவது சிக்கிட்டு சாப்பிட்டும். டேய் என்னடா பண்ணுறீங்க? ஆன்லைன் ஆர்டர்ஸ் இவ்வளோ வந்திருக்கு, எதுக்குமே அக்செப்ட் கொடுக்காம அப்படியே வச்சுருக்கீங்க. டேய் இல்லை, இதுக்குடா அவ்வளோ சின்சியராகிற? கடைக்கு இன்னும் ஓனரே வரல, ஆனால் நீ காலையில் வந்து கடை திறக்கிறதுலேருந்து நைட்டு சாத்துற வரையும் எல்லா வேலையும் நீ தான் பண்ணுற. அதானே, இவ்வளோ சின்சியராக நீ இருக்கிறனால உனக்கு இன்னத்துக்கு கொடுக்குறான் அவன்? எதுவும் கிடையாது. ஏன் நம்ம செய்கிற வேலையும் சின்சியாட்டியும் எதையாவது எதிர்பார்த்தா இருக்கணுமா என்ன? பண்ணுற வேலையை பிடிச்சி பண்ணால் போதும். அது சரி, இந்த சின்சியாரிட்டியில் எங்கள் உடம்புக்கு ஆகாது, இந்த கடைக்கு நீ ஒருத்தனே போதும். சும்மா 2 பேரும் கதை பேசிகிட்டே இருக்காம வந்திருக்க கஸ்டமர்ஸை கவனிங்க. நான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஊவால் எப்போ இங்கே டெலிவரி ஆகிறான்? ஏய் ஓனர் வந்துட்டார், ஒழுங்காக வேலை பாருங்க. ஓனர் வந்துட்டாரா? டேய் மிக்கு, டேய் விட்றா, ஓனர் வரல ஒன்றும் வரல, அவன் ஆளை பற்றி கேட்டால் மட்டும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிடறான்டா. ஸோ இப்போ இன்ட்ரோ என்னென்னா, ஜிமின் வந்து ஒரு கெஃபே ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான். இதுக்கு மேலே ஸ்டோரியில் போக போக அப்படியே பார்க்கலாம். இப்போ ஜிமின் தான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் டோர் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். இப்போ போகிற வழியில் வயசான ஒரு பாட்டி தான் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். பாட்டி ஏன் வெயிலில் உட்காந்துட்ருக்கீங்க? வாங்க நிழலில் உட்காருவீங்க, வாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. பாட்டி இந்தாங்க இதையும் சாப்பிடுங்க. ஆக்சுவலாக ஜிமின் எப்பயும் டெலிவரிக்காக அவன் வெளில வரப்போ அவங்க கெஃபேல வேஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தனியாக பேக் பண்ணி எடுத்துப்பான். இந்த மாதிரி ரோட் சைடில் கஷ்டப்படுறவங்க சின்ன குழந்தைங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணிடுவான். இப்போ அந்த பாட்டி தான் ஜிமினோட தலையில் கை வச்சு, ரொம்ப நன்றிப்பா, உன் நல்ல மனசுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ப்ளஸ் பண்ண, ஜிமினும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். இப்போ கட் பண்ணா, டோரை திறக்க விடு. என்னப்பா உனக்கு? காலைல சண்டை போட்டல பொறுக்கி மாதிரி. என்ன பொறுக்கி மாதிரியா? நான் பொறுக்கியா? நான் பொறுக்கியோ? வீடு என்ன? ஏய் எதுக்கு இப்போ ஓவரா பண்ணுற? நான் தான் ஓவரா பண்ணுறேன்ல. நான் நல்லா நோட் பண்ணிட்டேன், டெய்லி காலையில் ஆனால் சண்டை போடுறேன், நைட் ஆனால் உன் வேலையை காட்டுறேன். ஓ அப்படியா? என்ன வேலையை காட்டுறேன்? விடுறா என்ன? ஏய் என்ன உனக்கு? இங்கே வா. அங்கே இரு, கிட்ட வராத. இங்கே பாரு ஜங்குக்கா. ஏய் பேர் சொல்லி கூப்பிடுற? நமக்குள்ளே சண்டை, அதனால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பேசுகிறத பாரு, நல்லா இடுப்போ வளைச்சிக்கிட்டு. இங்கே பாரு, சண்டைன்னு ஒன்று போட்டோம்னா அது ஃபினிஷ் ஆகாமல் நீ என் கிட்டேயே வரக்கூடாது இனிமேல், அதுதான் ரூல், புரியுதா? வர வர வாய் ரொம்ப நிலுதே. ஆட்டிட்டு போகிறத பாரு. ஜங்குக்கா இப்போ தானே ரூல் சொன்னேன், அதுக்குள்ளே எங்கே தூக்கி விடு என்ன? இப்போ தானே ரூல் சொன்னேன். ரூல் போடுறதே பிரேக் பண்ண தானே பேபி. ஐயோ யாருக்கு விடுங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்து ரெஃப்ரெஷ் கூட இன்னும் ஆகலை. நான் தான் இன்னும் ஆகலை, வா ஒன்றா ரெஃப்ரெஷ் ஆகும். பச்சை தண்ணி, எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும், எனக்கு இது சேராது ஜங்குக்கா. இப்போ ஒன்று சூடாக்குறேன், எப்படி அந்த தண்ணி சூடாக மாறுதுன்னு மட்டும் பாரு.
ஏ என்ன நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, அப்புறம் இப்படிலாம் பண்ணுறது? சண்டை போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அது என்னை சமாதானப்படுத்தாமல் எப்போ பார்த்தாலும் இதை பண்ணி முடிச்சுடுறேன். பேபி, சமாதானம் தான் பேபி பண்ணிட்டுருக்கேன். பாரு எப்படி சமாதானப்படுத்துகிறேன் தம்பி. பொறுக்கி போய் காலையில் சமைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டல. டே சொன்னா புரிஞ்சுக்கூடா. அது எனக்கு ஒன்றை மட்டும்தான்டா செய்ய வரும். எனக்கு சமையல்லாம் பண்ண வரலடா. அப்போ யாராவது மேடாவது வச்சுக்கலாம். நைட்டு நீ பண்ணுறதில்ல, என்னால் காலையில் பண்ண முடியலடா. மேடு தானே பேபி, வச்சுக்கலாம் பேபி. பேபி மூவ் பண்ணாத, அப்படியே செகண்ட் ரவுண்டு. யாரும் பெல் அடிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு அதெல்லாம் கேட்கலடா. இரு ஒரு நிமிஷம் தள்ளு, திரும்ப பெல் அடிக்கிறாங்க. அதை டவலை கொடு. ஷெட், யாரா அவன் கரெக்டான நேரத்துக்கு வர்றது? இப்படி ஜங்குக்கு தான் டென்ஷனாக தேங் தான் சிரிச்சுட்டு அவன் டவலை ரேப் பண்ணிட்டு வெளில போகிறான். அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ அவன் டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வெளியில் ஜிமின் தான் நின்றுட்டுருக்கான். டேய் ஜிமினா வாடா. இப்போ ஜிமின் தான் தேங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கையில் இருக்க கேரி பேக்கை தான் கொடுக்குறான். என்னது இது, என்ன இருக்கு உள்ள? எல்லாம் உனக்கு பிடிச்சது தான். ஹே ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி. ஜிமினா தேங்க்யூடா, எனக்காகவே வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு தேங்க் கேட்டுகிட்டே ஜிமின் பின்னாடியே போகிறான். ஜிமின் தான் அவன் ஸ்லீவ்ஸில் ரோல் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஆமாம், ஆனால் இன்னும் அந்த பேஸ்ட்ரி 1 hour தான் தாங்கும், அதுக்கப்புறம் கெட்டுரும். 1 hour தானா அப்படின்னு கேட்டுட்டு தேங் தான் அந்த பேஸ்ட்ரி பாக்ஸை பார்க்குறான். பார்த்தா அதில் இன்னும் 1 hourல எக்ஸ்பைர் ஆகிடும் தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தேங் தான் இப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ஆனால் அங்கே இருக்க ஏப்ரானை கட்டிட்டு வேகமாக இப்போ ஏதோ குக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன வேணாமா? வேணான்னா கொடு. யார் சொன்ன வேணான்னு? நான் ஃபோர்க் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு தேங்க் சொல்லிவிட்டு அந்த கிச்சன் ஸ்லாப்பில் தான் ஏறி உட்காந்துட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த கேக்கு தான் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். சூப்பராக இருக்குது ஜிமினா, நீ பண்ணியா? ஆமாம், நேற்று காலையில் ஸ்ட்ராபெரி பார்த்ததுமே உன் ஞாபகம் தான் வந்தது, அதான் எக்ஸ்ட்ராவே பண்ணேன். ஆமாம், உனக்கு மட்டும் எப்படி இந்த சமையலில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? நீ எது செஞ்சாலும் நல்லா இருக்குடா. நான் தான் டெய்லி குக் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் விளங்குன மாதிரி தெரில. இன்றைக்கி கூட ஒரு நியூவாக ட்ரை பண்ணேன் யூடியூப் பார்த்து. அப்படியா, நல்லா வந்துச்சா? அது நீ என்ன கேட்கணும், அவனை கேட்டா அதை சாப்பிட்டு போயிட்டு பின்விளைவு சும்மா பங்கமாக இருந்தது அப்படின்னு ஜங்குக் தான் அவன் தலை தோட்டிகிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அட பாவி, காலைல என்ன சொன்னேன்? நான் கூட நல்லா இல்லை சாப்பிடாதுன்னு தான் ஜிமினா சொன்னேன். இவன் தான் லவ் சாப்பாடு அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இப்போ போடா, இனிமேல் உனக்கு ஒன்றுமே சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணி தேங் தான் இப்போ போகிறான். அதுக்குள்ளே ஜங்குக் தான் தேங்கோட கையை பிடிச்சிக்கிறான். என்னப்பா கையை விடு, நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், சாப்பாடு தான் நல்லா இல்லைல்ல. என்ன சும்மா சொல்லக்கூடாதா? எப்படிலாம் கோச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் சமாதானப்படுத்தி விட்டுருவேன் பார்த்துக்க. நீ ஒன்றும் சமாதானம்லாம் படுத்த வேணாம், கையை விடு. என்ன அதெல்லாம் தெரியாது, 2வது ரவுண்டு இருக்குது, இன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு தான் படுக்கிறோம். அச்சோ ஜிமின் இருக்கான், வாயை மூடு. ஆனால் இந்த பக்கம் ஜிமின் தான் இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் சிரிச்சுட்டு குக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினா என்ன சமைக்கிற? வாசனை சூப்பராக இருக்குது. காலைல நீ பண்ணது கூட தான் வாசடிச்சுது, நல்லா கருகி போய். போடா, நீ என்கிட்ட பேசாத. சும்மாடா சும்மா. குக்கிங் முடிஞ்சது, 2 பேரும் சாப்பிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். எங்கே கிளம்புறா? வா, ஒழுங்காக உட்காந்து எங்க கூட சாப்பிட்றேன். இல்லை டைம் ஆச்சு, இன்னொரு நாள் வரேன். என்ன அஜ்மின், சாப்பிட்டுட்டு போ, எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் குக்லாம் பண்ணி கொடுத்துட்டு. இல்லை நிஜமாவே டைம் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் டைம்லாம் ஆகலை,
ஒழுங்காக சாப்பிட்றேன் வா. ஹே தயாங், இல்லை இல்லை, நிஜமாவே லேட் ஆச்சு. இனிமேல் தான் கேஃபே போயிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். லேட் ஆகிடும். ஸோ நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ கிளம்பி வெளில போகிறான். ஒய்ஃபி இருங்க ஒரு நிமிஷம், நான் போயிட்டு அவன் என்னன்னு பார்த்து அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு வேகமாக வெளில தான் வரான். டேய் ஜிமினா, எங்கடா பேசலான்னா உடனே கிளம்பிடுறேன். ஏதாவது வந்தால் கொஞ்ச நேரம் இருக்க மாதிரி வரியா? உனக்கு உன் புருஷன் கூடயே டைம் சரியாக இருக்குது, இதில் உனக்கு என்ன பார்க்க வர டைம் இருக்கா என்ன? ஐய் பாத்தியா, கலாய்க்கிற. நானும் பார்க்க தானே போகிறேன், நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு. கல்யாணம்னு சொன்னதும் ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஆமாம் ஜிமினா, மறந்து போயிட்டேன். நீ யாரையும் ஒருத்தவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்த தானே அப்படின்னு தயாங் சொன்னதும் ஜிமினோட ஃபேஸ் தான் இன்னுமே ரெட் ஆகுது. ஏய் என்ன சொல்லு, ஃபேஸ் எல்லாம் செவந்து போகுது. அப்போ ஏதோ இருக்குது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் வீட்டுக்காரனுக்காக வெயிட் பண்ணுறார், நீ உள்ளே போ. அதானே பார்த்தேன், நீ மட்டும் சொல்லிட்டீனாலும். சரி, இதை கேட்கணும்னு நினச்சேன். சித்தப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு தயாங் கேட்டதும் ஜிமின் தான் இவ்வளோ நேரம் ஷையாக இருந்திருப்பான். இப்போ இதை பற்றி பேசவும் ஃபேஸ் எல்லாம் மாறுது. அவருக்கு என்ன எதை பற்றி கவலை, அவர் பாட்டு குடிச்சிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்காரு. ஏன் தான் சித்தப்பா இப்படி பண்ணுறாருன்னு தெரில. உன்னை பற்றி அது கொஞ்சம் யோசிக்கலாம்ல, எப்போ தான் மாற போகிறாரோ. அவர் என்னை பற்றிலாம் யோசிக்க வேணாம், அவரை பற்றி யோசிச்சா போதும். ஜிமினா, அது எப்படி நான் சொல்கிறேன்னு நினைக்காத, ஆனால் எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும். எதை பற்றி, ஏன் இப்படி தயங்குற? அது வந்து ஜங்குக்கும் தான் சொல்ல சொன்னான். அது உனக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட. உனக்கு பிடிச்ச சூப் நூடுல்ஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன், சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. போய் சாப்பிடு போ. நீ ஏன்டா அப்படி இருக்க? நான் உன்னோட பெரியவன், ஆனால் என்னைக்காவது அப்படி நீ ட்ரீட் பண்ணுறியா? கண்டிப்பாக பெரியவன் தான். வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணியிருக்கிய, இதுக்கெல்லாம் தனியாக கட்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தயாங்கோட ஹெட்டை பேட் பண்ணுறான். ஆனால் ஜிமினா, எனக்கு அம்மா வீடுன்னு சொல்லிக்க, இப்போ நீ மட்டும்தாண்டா இருக்க. நீயாச்சும் அடிக்கடி வா என்ன? அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, வீக்லி ஒன்ஸ் உன்னை பார்க்க கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு தயாங்க்கு ஒரு வாமா ஹக் கொடுத்துட்டு இப்போ கிளம்புறான். ஆக்சுவலாக தயாங் வந்து ஜிமினோட கசின். வீட்டில் லவ்வுக்கு ஓகே சொல்லாதனால ஜிமின் தான் அவங்க கூட இருந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ கட் பண்ணா ஜிமின் தான் அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் கெஃபேவை தான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதும் யாரோ ஜிமினை தான் டைட்டாக பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க. யார் விடுங்க. என்ன ஜிமினை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் போயிட்டானுங்க போல. ஏய் சி சாம் விடு. அது எப்படி, யாரும் இல்லாமல் சிக்கிறதே பெருசாச்சு. நீயே இன்னைக்கு நல்லா வசமாக சிக்கிட்டியே. சாம், எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதானே, அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஐயோ அப்பா, எங்கள் அப்பானா எனக்கு பயம்பா, ரொம்ப பயமாக இருக்குது. நான் வேணா உனக்கு காசு தரேன், வரியா? ஒரு நைட்டு சும்மா ஜாலியாக இருப்போம். சாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஏதோ பேசுன மரியாதை கிட்டுரும். ஹேய் என்ன ரொம்ப பேசுகிற? உன்னை பார்த்ததுலேருந்தே அப்படியே உன் மேலே ஒரு கண்ணு, எப்போ உன்னை தூக்கி போட்டு முடிப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்ட தான் வரான். ஜிமின் இப்போ அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஏய் என்னையே தள்ளி விட்டுற நீ ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக எழுந்து வரங்காட்டியும் ஜிமின் தான் இப்போ வேகமாக கதவை திறந்துட்டு வெளில ஓடிடுறான். கெஃபே விட்டு வெளில வந்ததும் அவன் பைக்கை தான் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். சாம் வந்து அந்த கெஃபேயோட ஓனரோட பையன்தான். அவன் கரெக்டாக எப்போல்லாம் அவங்க அப்பா இல்லையோ அந்த டைமாக பார்த்து வந்துட்டு ஜிமின்கிட்ட இந்த மாதிரி தான் தப்பாக நடந்துப்பான். ஜிமினுக்கு அவன் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லைனாலும் அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஜிமின் ஜஸ்ட் 17 இயர்ஸ் ஓல்டு தான், அவன் வெறும் 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பான். ஸோ அதனாலவே அவனுக்கு வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் பர்மிட்டு எங்கேயுமே கிடையாது. இந்த கெஃபே ஓனர் ஜிமினோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான், அதனாலே ஜிமினை இங்கே ஒர்க் பண்ண அலோவ் பண்ணியிருப்பாரு. ஜிமினுக்கு தான் சாம் இப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவனால் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, அவனால் எதுவும் பண்ணவும் முடியல.
இப்போ ஜிமினுக்கு தான் விடாமல் ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவன் பைக்கை தான் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ, என்ன? சரிங்க, சாரி, நான் உடனே வந்துடுறேன். இப்போ ஜிமின் தான் காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு தான் போகிறான். பார்த்தா அது ஒரு பார் தான். பாருக்கு வெளியில் தான் ரோட்லேயே அவங்க அப்பா விழுந்து கிடக்குறாரு. அப்பா ஏந்திரிப்பா, என்னப்பா பண்ணுற? ஏதோ பெட்ரூமில் படுத்திருக்க, ரோட்டில் படுத்திருக்கப்பா, ஏந்திரிப்பா அப்படின்னு ஜிமின் தான் அங்கே மட்டையே விழுந்து கிடக்குறவங்க அப்பாவை தண்ணிலாம் தொலைச்சி எழுப்பி விடுறான். ஏய் ஏண்டா, எதுடா தண்ணி அடித்து எழுப்பி விட்ட? செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருந்தேன், என்னை இழுத்து கூட்டுன்ட்டானே. ஐயோ அப்பா, ஏன் இப்படி பண்ணுற? ஒழுங்காக பிடிச்சிட்டு உட்காரு, இல்லைன்னா கீழே விழுந்து வர வேண்டிதான். டே போட்டுறாதடா, எப்படியாவது காப்பாற்றிடுறா. ஜிமினுக்கு இது டெய்லியும் பார்க்குற விஷயந்தான். டெய்லியும் அவர் இப்படி தான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பாரு. அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணி சொன்னால் ஜிமின் போய் பிக்கப் பண்ணிப்பான். ஸோ இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பாவை கொண்டு போய் அவரோட ரூமில் விட்டுட்டு இப்போ அவன் ரூமுக்கு போகிறான். அப்படியே அவன் பெட்டில் தான் விழுறான். இப்போ அவன் ஐஸை தான் க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து மட்டும் அப்படியே டியர் ட்ராப்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திரும்பி அவனோட பெட் சைட் தான் பார்க்குறான். அந்த பெட் சைட் டேபிளில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இப்போ அதை தான் எடுத்து வச்சு கையில் பார்த்துட்ருக்கான். அந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பையன், அவங்க பக்கத்தில் ஒரு டீனேஜ் பையன், இந்த மாதிரி 2 பசங்க இருக்க ஃபோட்டோ தான் அது. சுகா, இன்றைக்கி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இன்றைக்கி என்னோட நாள் வழக்கத்தை விட ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒன்று தான் நினச்சிப்பேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுகா, ரொம்ப ரொம்ப. எப்போ வருவேன்? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்படி அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிக்கிட்டே அந்த ஃபோட்டோவை அவன் செஸ்டோடு வச்சுக்கிட்டு இப்போ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. ஜிமினோட அப்பா அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஹாப்பியான கப்புள்ஸ் தான். ஜிமினுமே சின்ன வயசில் ரொம்ப ஹாப்பியான லைஃப், ஒரு ஹாப்பியான கிட்ட தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஜிமினோட அப்பாவும் சுகாவோட அப்பாவும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. ஸோ 2 ஃபேமிலியுமே அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க, ஃபேமிலி கெட் டுகெதர் பார்ட்டிஸ் அப்படின்ட்டு. ஜிமினுக்கு சுகானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பிடிக்கிறதே வளர வளர அது அப்படியே ஸ்ட்ராங் ஆகி அது லவ்வாக மாறுது. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே நிறைய சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே தான் நிறைய டேர்ம்ஸ் ஒத்து போகலை. அது நாள் ஆக ஆக 2 பேருக்குள்ளே இருக்க சண்டை இன்னும் பெருசாகுது. அது அவங்க 2 பேரை பாதிக்குதோ இல்லையோ, ஜிமினை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஜிமினுக்கு அப்போ ஒரு 13 வயசு தான் இருக்கும். அவனால் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்க்கவே முடியல. காது அடைச்சிட்டு பெட்டு கடியில் தான் படுத்திருப்பான். உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப ஒன்று கூட கிடையாது நம்மக்கிட்ட. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம், இது பத்தலையா உனக்கு? ஆமாம் பத்தலை. நான் யோசிச்சு வச்ச வாழ்க்கை இது கிடையாது. நான் எப்படி வாழணும்னு நினச்சேன், என்னெல்லாமோ கனவு கண்டேன். ஆனால் இதெல்லாம் இங்கே பாருங்கள், எனக்கு போதும்னு தோணுது. இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வர? என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இப்போ என்ன? ஆமாம், அப்போ காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. ஓ, அப்போ இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியுதா? அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இங்கே பாரு, நீ என்ன நினச்சி என்ன கல்யாணம் பண்ணிட்டேலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். இந்த பணம், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்காம தான் லவ் பண்ணேன். என்னால் டிவோர்ஸ்லாம் தர முடியாது. இப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க ஜிமின் தான் அதெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்துடுறான். அவனால் அவங்க அப்பா அம்மா இப்படி சண்டை போடுறத பார்க்கவே முடியல. இப்படியே சடனாக ஒரு நாள் அவங்க அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. இது ஜிமினோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த லவ் அது அப்படியே தான் இருந்திருக்கு. அதனாலே அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸையும் அப்படியே விட்டுறாரு. சுகாவோட அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாரு, ஆனால் அவர் எதையும் கேட்குறதாவே இல்லை. இவங்களோட செப்பரேஷன் ஜிமினை தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜிமின் கிட்ட தான், ஜிமின் கொஞ்சமாக சாப்பிட்ணும்ல, இப்படி சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே பாரு, அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? ஓ அம்மா திரும்பி உன்னை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சுகாவோட அம்மா சொல்ல, எனக்கு யாரும் வேணாம், யாரும் இல்லாமே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பயங்கரமாக அழுறான்.
இப்போ சுகா தான் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து வெளில போக சொல்லி சிக்னல் பண்ணுறான். அவங்க போனதும் அவன் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் தலையை தான் இப்போ பேட் பண்ணி தரான். படுத்துட்டு இருந்த ஜிமின் தான் இப்போ டக்குன்னு எழுந்த சுகாவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, அழாத, இங்கே பாரு. இல்லை சுகா, அம்மா அம்மா என்ன கூட வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் முன்ன மாதிரி இல்லை தெரியுமா? எங்கள் வீடு பழைய மாரி ஆகாதில்ல. யாரும் என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு ஜிமின் தான் தேம்பி தேம்பி அழுறான். இங்கே பாரு, யார் சொன்னா யாருக்கு முக்கியமோ இல்லையோ, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். அப்படியா? நீ என்னை விட்டு போக மாட்டல்ல, என் கூட தானே இருப்ப? அது பாரு, நீயும் யோசிக்கிற, அப்போ நீயும் என்னை விட்டு போயிடுவ தானே? ஏய் நான் அப்படி சொல்ல. இங்கே பாரு, நான் கொஞ்சம் இயர்ஸ்க்கு வெளில போயிட்டு திருப்பவும் உங்ககிட்டே வந்துடுவேன். வெளில போறியா? எங்கே போகிற? போயிட்டு போயிட்டு எப்போ வர சுகா? இங்கே பாரு, ஒன்றும் பெருசாலாம் யோசிக்காத. நான் போயிட்டு ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்துடுவேன். என்ன 1 or 2 இயர்ஸா? எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே. டேய் எதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகிற? நீயும் இப்போ ஸ்கூலிங் தானே படிக்கிற, அதை ஒழுங்காக படி. இந்த அப்பா அம்மா விஷயம் இது எல்லாத்தையும் மறந்துடு, படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, புரியுதா? நானும் கொஞ்சம் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்லாம் பார்க்கணும். ஸோ நான் குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடுவேன், சரியா? அப்படின்னு சுகா சொல்லிட்டு இருக்க ஜிமின் தான் சுகாவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ சுகாவோட கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு, சுகா உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமாவா? எனக்கு இந்த கோழி குஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆமாம், என்ன கொஷின் இது? எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பிடிக்காம வேறு போகுமா உனக்கு? உனக்கு தான் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஜிமின் டக்குன்னு கேட்கவும் சுகா தான் பார்க்குறான். கல்யாணம் தானே, பண்ணிக்கிறேன். சரிக்காதா, நான் சீரியஸாக பேசுகிறேன். இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் தான், ஆனால் நீ குட்டியாக இருக்கியே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வளர்ந்துடுவேன். இங்கே பாரு, ஒழுங்காக நீ படிக்கிறத மட்டும் பாரு. நீ படித்து முடிக்கங்காட்டியும் நானும் படிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ நீ படிச்சுட்டு வந்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் அப்படின்னு சுகா சொன்னதுமே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறா ஜிமின். அப்போ நான் ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிடுறேன், நீ சீக்கிரமாக படிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடு என்ன? சுகாவோட பார்வையில் ஜிமின் ஒரு குழந்தையாக தான் தெரியுறான். ஆனால் ஜிமினோட பார்வையில் அவனோட லவ், அவனோட நம்பிக்கை, அவனோட எல்லா மாவுமே தெரியுறான். ஸோ இதுக்கப்புறம் சுகா தான் படிக்கிறதுக்காக அப்ராட் போயிருப்பான். அவன் இப்போ போயே ஒரு 4 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிமினும் அவனோட ஸ்டடீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12th வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கோம். மீன்வைல் பிஸ்னஸ் லாஸு, ஃபுல் டைம் குடிக்கிறதுன்னு ஜிமினோடப்பா டோட்டலாகவே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேங்க் பேலன்ஸையும் காலி பண்ணியிருப்பார். அதனாலேயே ஃபினான்ஷியலாக ரொம்பவே டவுன் ஆகி போனதுனால ஜிமினால் அடுத்து காலேஜும் ஜாயின் பண்ண முடியாமல் கடைசியாக இந்த ஒரு கேஃபேல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்ன வரைக்கும் ஜிமின் சுகா வருவான், அவன் கூட தான் அவனோட லைஃப் அப்படின்ற ஒரு ஹோப்லேயே அவன் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணால் மார்னிங் டைம் இது. ஜிமின் எப்பயும் சுகாவோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஒர்க்குக்கே போவான். ஸோ இப்போ சுகாவோட அம்மா கூட தான் கிச்சனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஆண்டி, இது டேஸ்ட் போதுமா பாருங்கள். அடுப்பை நிறுத்திடு, நீ செக் பண்ணிட்டல, நீ பண்ண டேஸ்ட் பார்க்கணுமா என்ன? எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல ஜிமின் தான் ஒரு மாதிரி ப்ரௌடாக சிரிச்சுக்கிறான். ஆண்டி, நேற்று நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணனே, அது அங்கிள் சாப்பிட்டாரா? அவருக்கு பிடிச்சிதாவா? 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டார் தெரியுமா? எனக்கு கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். அப்படியா? ஆண்டி, அது வந்து சுகா ஃபோன் பண்ணா. அப்படியா? அங்கே ஒரே ஸ்னோவாக இருக்குன்னு சொன்னாங்க, பரவாயில்லையா? ஸோ சுகாவோட அம்மாக்கே தெரியும் ஜிமின் எப்படி சுற்றி வளைச்சி கடைசியாக சுகா கிட்ட தான் வந்து நிற்பான்னு. அதனால் அவங்களே சொல்லிடுவாங்க, இனிமேல் அங்கே பனியாக இருந்தா என்ன, வெயிலாக இருந்தா என்ன, அவன் தான் இங்கே வர போகிறானே. ஓஹோ, என்ன சொன்னீங்க?
ஆண்டி என்ன சொன்னீங்க? சுகா சுகா இங்கே வரப்போகிறானா? ஆமாம், சுகா இன்னும் 2 நாளில் இங்கே இருப்பான். இப்படி ஆண்டி சொன்னதும் ஜிமினுக்கு தான் கை காலே ஓடல. அவன் அப்படியே பறக்கிறான். ஆண்டி எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு. பொறுமை, உனக்கு என்ன வேலை இருக்குனாலும் முடிச்சுட்டு வா, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதும் ஜிமின்தா துள்ளி குதிச்சு ஓடுறான். இப்போ கட் பண்ணா ஜிமின்தா கெஃபேல இருக்கிறான். டேய் பாத்தியா அவனை? காலிலேருந்து பார்க்குறேன், பயங்கர குஷியாக இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு பெக் சொல்ல ஜிமின்தா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். டேய் என்னடா சிரிக்கிற? உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? நாளைக்கு நான் லீவு, ஒழுங்காக கெஃபேவை பார்த்துக்கோங்க. எதா நீ லீவா? டேய் என்னடா அதிசயமாக இருக்குது, சிரிக்கிற, லீவெல்லாம் போடுற, ஒரு வேளை டேட்டிங் போகிறானோ? டேய் டேட்டிங்காடா அப்படின்னு பெக்கும் சுபின்னு தான் மாறி மாறி ஜிமினை கலாய்ச்சிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அவன் ஸ்டோர் ரூமில் எதோ எடுத்துகிட்டு இருக்கான். சுபின் அப்படியே கிச்சனில் காஃபி செஞ்சுருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு ஜிமின் சுபின் கிட்ட ஏதோ கேட்டுட்டு ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். சடனாக பின்னாடி யாரோ அவன் பேக்கில் டச் பண்ணுறாங்க. வாய்ஸ் சென்சர் டெஸ்ட் பண்ண தான் நானும் காத்துட்ருக்கேன். சாம் கையெடு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீ அங்கே ஸ்டாக் செக் பண்ணுற மாதிரி நான் உன் பின்னாடியெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்குறேன். சி கையிடுற பொறுக்கி அப்படின்னு ஜிமின் தான் அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கான். ஆனால் சாம் சும்மா இல்லாமல் அவன் உடம்பெல்லாம் எங்கெங்கேயோ கையை வச்சிட்ருக்கான். ஏய் என்னது இது பாக்ஸு அப்படின்னு ஜிமினோட பேக்கெட்டில் இருந்தான் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். ஏய் அதை கூட ஏறா, என்னது இது? ரிங்கு பாக்ஸு. சாம் அதை கொடுத்துரு. ஏய் யாருக்கு இது? வாளுக்கா? சாம் விளாடாத, தயவு செஞ்சு இதை கொடுத்துரு. சாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கனால அந்த ரிங் பாக்ஸை தூக்கி மேலே பிடிச்சிக்கிறான். ஜிமின் தான் அதை எட்டி எட்டி வாங்கிட்டு இருக்கான். எல்லாமே டச் ஆகுது, செம்மையாக இருக்குது ஜிமினு. அவ்வளோ முக்கியமாக அந்த பாக்ஸு. அப்போ நான் நச்சுன்னு நல்ல முத்தம் கொடு, அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதும் ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுறான். இங்கே பாரு, என்ன என்கிட்ட ட்ரை பண்ணாலும் எதுவுமே நடக்காது. ஏன்னா என்னோடய உடம்பு, என்னோடய மனசு, இது எல்லாம் ஒருத்தருக்கு தான் சொந்தம். அப்படியா? ஆனால் இப்போ தான் எனக்கு ஒன்று அடைஞ்சே தீரணுன்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே இப்போ கதவை திறந்துட்டு மெக்கு சபையும் தான் உள்ளே வந்துடுறாங்க. சாம் சார், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காங்க? ஹேய், யாரை கேட்டு 2 பேரும் உள்ளே வந்தீங்க? வெளில ஆட என்ன சார், உங்களை பார்த்தே அவனு நிற்கிது அப்படின்னு சோபின் ஒரு பக்கம் சொல்ல அதுக்குள்ளே பெக்கு சாம் கையிலேருந்து அந்த ரிங் பாக்ஸை தான் வாங்கிடுறான். ஆமாம் சார், செம்ம ஃபிகராக இருக்குது ஆக அப்படின்னு சொல்லிட்டு சோபின் தான் அவனை வெளில தள்ளிட்டு போயிடுறான். ஜிமின் தான் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான். டேய் ஜிமினு, ஒன்றும் இல்லைண்ணா, தா புடி. இந்த நாய் இங்கே வரக்குள்ளே தெரியும்டா ஏதாவது பண்ணுவான்னு. பேசாமல் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? இல்லை அதெல்லாம் வேணாம், நாளைக்கு சுகா வந்துடுவான். அவன் வந்துட்டானா எல்லாம் அவன் பார்த்துப்பான். டேய் உன் ஆள் பேர் சுகாவாடா அப்படின்னு பெக் கேட்க, நாளைக்கு நான் லீவு, ஒழுங்காக ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணு. அதானே பார்த்தேன் அப்படின்னு பெக் சொல்ல ஜிமின் தான் சிரிச்சுட்டே போகிறான். இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா ஜிமினும் சுகாவோட அம்மாவும் தான் ஏர்போர்ட்டில் சுகாவை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு இந்த 4 வருஷமும் சுகா எப்போ வருவான், அவனை எப்போ பார்ப்போன்ற அந்த ஏக்கத்திலே தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் ஃபைனலாக வந்துருச்சு. ஜிமினோட ஹார்ட் பீட் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிச்சிக்குது. இப்போ செம்ம ஹேண்ட்ஸமாக சுகா தான் அவன் லக்கேஜெல்லாம் கேரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். எதுக்கு வரி பண்ணுறேன், நான் இருக்கேன் உன் கூட, என்னை விட்டு போயிட மாட்டேன்ல. ப்ராமிஸாக நான் எங்கே இருந்தாலும் ஒன்று தான் நினச்சிட்ருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா சுகா? நான் உன் கூடவே இருக்கணும். பண்ணிடலாமே, நான் போயிட்டு வந்ததும் முதல்ல கல்யாணம் தான். இப்படி சுகாவை பார்த்ததுமே ஜிமனுக்கு தான் அவன் மைண்டில் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ சுகா தான் வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மாவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாம், ஐ மிஸ் யூ ஸோ மச். டேய் சுகா, எவ்வளோ மாறிட்டேன், இங்கேருந்து சின்ன பையனாக போனேன், பாரு பெரிய ஆளாக வந்திருக்க அப்படின்னு அம்மாவும் பையனும் பாசமலையை பொழிஞ்சிட்ருக்க. ஜிமின் தான் சைடில் நின்றுட்டு சுகாவே பார்த்துட்ருக்கான். டேய் இங்கே பாரு, யாரும் தெரியுதா அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்ல
சுகா தான் இப்போ திரும்பி பார்க்குறான். ஹேய் ஜிமின், என்னடா இவ்வளோ பெருசு வளர்ந்துட்ட, ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் டைட்டாக போய் ஹக் பண்ணுறான். அவ்வளோதான், அந்த ஹக் ஜிமினுக்கு பயங்கர வார்மாக இருக்குது. சுகாவை இந்த 4 இயர்ஸில் அவ்வளோ மிஸ் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே அவன் கண்ணில் தான் அப்படியே டியாஸாக நிற்குது. இப்போ பார்த்தா சடனாக ஒரு பொண்ணு தான் வரா. சுகா, நீ பாட்டுக்கு விட்டு வந்துட்ட, நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர வேணாமா? ஏய், இவங்க தான் அம்மா. ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் காலில் விழுறா. டே, யாரா அது? யார் இந்த பொண்ணு? ஆண்டி, நான் யூனா, சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சுகாவோட கையை தான் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறா. அப்படி அவள் சொன்னதும் சுகாவோட அம்மா தான் ஜிமினை பார்க்குறாங்க. இது யார், டிரைவரா? இந்த பேக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜிமின் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கான். உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதா, எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது, எந்த முதல் வரும் உயிர் காதலில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை 1 ஷாட்டாக முடிக்க தான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் டிலே ஆகுது. இந்த டிலே ஆகிறதுனாலே தான் நான் வந்து எல்லாம் 2 ஷாட்டு எஃப்எஃப்ஓ எல்லாம் மாறி போயிடுது. ஸோ இதுவும் ஒரு 2 ஷாட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது 2 ஷாட் தான், எஃப்எஃப்லாம் இல்லை. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிச்சிடுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.